எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, மூணு பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவலாக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ தேங்காவை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை மிக்சியில் ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவலாக நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்தோம். அதனால் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. 1/2 கப் அளவு தேங்காய்க்கு 1 கப் அளவு உடச்ச கடலை சேர்த்திட்டு இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஸ்வீட்டுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துறேங்க. சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கொரகரப்பாகவும் இல்லை, ரொம்ப கொரகரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு நாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நமக்கு நல்லா உதிரியாக வரும். நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கட்டிகள் இல்லாமல். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம எப்பவும் போல் லட்டு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்க வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியாக வரும். இது கூட நம்ம நெய்யோ மற்ற பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்த்த வேண்டியது கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம லட்டு பிடிக்கலாம். அவ்வளோதாங்க. 3 பொருளை வச்சு வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லாத சமயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லட்டு பிடிச்சி கொடுத்துருங்க. இதை நம்ம ஒரு நாள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். அப்படி எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.